ஜெபம் பண்ண கடவோம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கிருபையாய் தந்த எங்களுடைய அந்திரே ஆலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தின் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் செய்த எண்ணி முடியாத நன்மைகள்லாம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களெல்லாம் நினைத்து நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துவோம். உம்முடைய பாதபடியிலே தாழ விழுந்து உம்மை பணிந்து கொள்ளவும், உம்முடைய திருவார்த்தை கேட்டு பலனடையவும் எங்களை அழைத்து வந்த அன்புக்காய் உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் தூய ஆவியான தாமை ஆளுகை செய்து இந்த ஆராதனைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக தர வேண்டுமாறு, அப்பத்தை பிற்கையிலே உண்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு அருளாளர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தெய்வ நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 361வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 361வது பாடலை பாடுவோம்.
எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்கள் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிடல எங்களிடத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோ. இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளும். பிரியமானவர்களே, நாம் இப்போ தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆணுடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக ஆணுடைய கிருபையை தேடி நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற நாம் நம்முடைய சிந்தையை, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அதிகாலை வேளையிலே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாம் ஜீவ பலியாக ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல இந்த அதிகாலை வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகள் எல்லாம் மன்னிங்க என்று கேட்போம்.
வேதனை உண்டாக்கு வழியினிடத்தில் உண்டோ? என்னை சோதித்து பாரும், என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். உம்மை துக்கப்படுத்தும்படியான காரியம் என்னில் உண்டோ? அப்படி இருக்குமானால் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்போம். உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரியும் என்று கேட்போம். நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொன்னாரே. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கழுவி சுத்திகரிக்கும்படியாக நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொன்னாரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கரை தீரை மூற்றோ நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்குவரை வடுவாமல் காத்துக் கொள்வார். வடுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் ஆணுடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். அவர் சேர்ந்து சொல்லுவோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாம் சென்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாய் பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை பணியில் நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாள் பாமரங்களை சுத்திகரியும். அப்படி பரிசுத்தாவியினால் விடுதலை பெறும். புது ஜீவனர்களாய் வாழும். உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த வேத வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார்.
அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையினை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கடவோம். எல்லா வல்ல கடவுளே, போற்றுதற்குரிய திருமைந்த எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை சென்று அவ்விழாவை தூய்மைப்படுத்தினாரே. விண்ணிலிருந்து எங்கள் மேல் அருள் வளத்தை பொழிந்தருளும். தூய்மையே எமது ஆலயத்திற்கேற்ற அணியாகையால் நாங்கள் உமக்கு உகந்ததும் தூயதும் உயிருள்ளதுமான ஆலயமாக விளங்க செய்யும். உமது திருமைந்து நீங்கள் ஆண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்கார்வோம். பழைய ஏற்பாடு வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பாடம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல் 30 வரை. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல் 30 வரை. பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீர் எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே ஆகில். இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை என்றும் விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சன்னதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுள்ளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாம விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பாடம் வாஸ்தாயிற்று. உண்டாவதாக
171 பாடுவோம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே என்கிறதை யாவரும் சேர்ந்து பாடலாக நாம் பாடுவோம். மனிதர்களே
அவரை துதியுங்கள். உட்கார்வோம். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆட்களாயிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியில சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன்மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன்மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்படுகிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவனது அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினி இலகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்படும் நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 30ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரி காலமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன்,
அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே, மகிமையே உண்டாவதாக. வானத்தையும் பூமியோ காணப்படுகிறது காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர், தேவத்தில் தேவனானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதேவனில் மேதேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்னுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்தாவினாலே கடுமையாக தவிர்த்து மனிதனானார். நமக்காக பொது பிரார்த்தனை காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். உயிரோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு மகிமையுடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடியவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவின் குமாரன் கொடுத்து சோதரிக்கப்படுகிறவருமாய் நீங்க தரிசனமாய் இருக்கிற பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபையில் விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிவிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். தயவுசெய்து உட்காருவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிதான நாமத்தினாலே நம்முடைய ஆலயத்தின் 96வது ஆலய பிரதிஷ்டை பண்டி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த பண்டிகை நாளிலே ஆலயத்தின் சம்பூரணத்தினால் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது இருக்கிறது பார்க்கல 1000 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் பழுகி பெருக பண்ணுவாராக. ஆண்டவர் தாமே இந்த ஆலயத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்விலே கணக்கற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். அவைகளை நாம் எண்ணி பார்ப்போமானால் எண்ணிக்கைக்கு அடங்காத நன்மைகளை இந்த ஆலயத்தின் வாயிலாக இந்த ஆலயத்தின் ஜெபித்ததன் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முற்பிதாக்களுக்கு செய்திருக்கிறார், நமக்கும் செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு மனதார நாம் நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்திலே நான் விசுவாசிக்கிறேன், இதுதான் பழைய ஆலய, இது கடைசி பழைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகை இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் சித்தமானால் வருகிற காலங்களிலே நாம் ஒரு புதிய ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை நாம் கொண்டாடுவோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் தருவார் என்று நான் நம்புகிறேன். அந்த புதிய ஆலயத்தில் இப்படி இல்லை, நிறைய இது கேப் கிடக்கு. கேப் இல்லாதபடி நிரம்பி வழியும்படியான ஆத்துமாக்களையும் தேவன் தருவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில ஊரில் ஆலய பிரதிஷ்டை பண்டிகைன்னா உள்ளே வர முடியாது, அப்படி தானே, ஃபுல் பேக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இன்னும் 1000 பேர் உட்காரலாம் போலுக்கு, அவ்வளோ இடம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கூட்டம் 6 மணிக்கே கூட்டம் வந்துடும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அது நல்லது, அது ரொம்ப ஆசீர்வாதம். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஐக்கியமாய் கூடி ஆகாரத்தை புசிப்பது. ஆனால் அதைவிட இந்த பந்தி நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அநேகருக்கு இந்த பந்தியுடைய ஆசீர்வாதம் தெரியல. ஆனாலும் வந்திருக்கிற உங்களை
நான் மனதார வாழ்த்துகிறேன். அதிகாலையிலே எழுந்து புறப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கத்திச்சித்தமான இன்று மாலை 6 மணிக்கு முதல் மணி, 6:15 2ஆம் மணி அடித்து மாலை அசன பண்டிகை ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை எங்கள் யாவரும் குடும்பத்தோடு கலந்து கொள் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். முடிந்த உடனே நாம் யாவருக்கும் மாலை அசன பண்டிகை விருந்து நாம் ஜெபத்தோடு துவங்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் மாலை நடக்கிற அந்த அசன பண்டிகை ஆராதலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை நம்மளோடு கூட பகிர்ந்து கொடுக்கும்படியாக நம்முடைய அழைப்பை ஏற்று மத்தியில் வந்திருக்கிற அருமையான தேவ மனிதர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் பிரைட் கென்னடி. பொதுவாக அண்ணன்டே சொல்லி பழகிட்டோம். அண்ணன் அவர்களே உங்கள் அனைவரின் சார்பாக மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்கள் நம்முடைய ட்ரெஸ் கோடுக்கு மாறிட்டாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக ஒயிட்டு தான். அதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு கடந்த நேற்று பகலேருந்தே வேலை. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் ஊழியக்காரனை ஆண்டவர் மாதிரி யாரும் வேலை வாங்கவே முடியாது. நேற்று பகல் ஃபுல்லாக அவர்கள் திடப்படுத்தல் படிக்கிற பிள்ளைகளுக்கான ஒரு முகாமில் காலையிலேருந்து சாயங்காலம் வரை பேசினார்கள். பிற்பாடு இரவு ஜாமக்கார ஜெபம், அதில் அவங்க தான் பிரசங்கம். பிற்பாடு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனாங்களோ தூங்கலே தெரில. நாங்களும் சேர்ந்தான். எப்படியோ ஆண்டவர் எழுப்பி விட்டுட்டார். மீண்டும் பாருங்கள், காலையில் எழுந்து கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக தேவன் கொண்டு வந்திருக்கிறார். நான் அப்போ தான் நினச்சேன், ஆண்டவரை மாதிரி வேலை வாங்குவதற்கு வேறு எஜமான பூமியில் இல்லை. எப்படி வாங்குறாரு பார்த்தீங்களா? தூங்காமல் நீ ஊழியம் செய். கர்த்தர் நல்லவர். அவர்கள் மூலமாக இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் அவர்களை தேசத்திலே பல இடங்களில் வல்லமையாகி பயன்படுத்தி வருகிறார். என்னுடைய ஒரு ஆவிக்குரிய ஒரு மூத்த அண்ணன் என்று நான் அழைப்பேன். 20 வருடங்களாக எனக்கு அவங்களுக்கு தெரியும். அவருடைய ஊழியத்தின் மூலம்தான் நான் அழைக்கப்பட்டு இந்த ஊழியத்துக்கு உண்டான ஒரு கன்ஃபர்மேஷன் அவர் மூலம் தான் கிடைத்தது. அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் எனக்கு நல்ல ஒரு மூத்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆலோசகராக, ஒரு ஆவிக்குரிய மூத்த சகோதரராக, ஒரு தகப்பனாக எங்கள் குடும்பத்துக்கு இருந்து அவர்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது எண்ணி ஆண்டவரை நான் மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே நான் அன்போடு அழைத்த போது ஒருவேளை கடினம்தான், பகலில் ரெஸ்ட் இல்லை, இரவும் படுப்பதற்கு 1 மணி ஆகிவிட்டது. ஆனாலும் கூட அன்பின் அழைப்பை ஏற்று நம் அனைவருக்கு ஆசீர்வாதமாக கடவுளுடைய வார்த்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நிச்சயமாய் அவர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பிரசங்கத்துக்கு ஆயத்தமாக ஒரு பாடலை பாடின பிற்பாடு நாம் கடவுளுடைய வார்த்தையை அருமையான தேவ மனிதர் மூலமாய் நாம் கேட்போம். செய்திக்கு ஆயத்தமாக நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 210வது பாடலை பாடுவோம். சபையின் அஸ்திபாரம் நல்மீட்பர் கிறிஸ்துவே. Amen.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலய பிரதிஷ்டை அசன பண்டிகையிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான போதகருக்கு நன்றி. 30வது சங்கீதம் 11வது வசனம். இந்த 30வது சங்கீதத்தினுடைய தலைப்பை நீங்கள் எந்த அளவு கவனித்தீர்களோ தெரியல. மற்ற புத்தகங்களுக்கும் சங்கீதத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சங்கீதத்தில் மட்டும் ஒரு தலைப்பு இருக்கும். 30ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பு கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், இப்படி ஏதாகிலும் ஒரு தலைப்பு இருக்கும். இது எதற்காக எழுதப்பட்ட பாடல் என்றால் ஆலய பிரதிஷ்டையின் போது பாடுவதற்காக. ஆலயம் கட்ட வேண்டும் என்று கனவு கண்டான் தாவீது. ஆண்டவர் சொன்னார், உன் மகன் கட்டட்டும் என்று சொல்லிவிட்டார். தாவீது அதற்கான எல்லா பொருட்களையும் ஆயத்தம் பண்ணினான். பணம், பொருட்களை, ஒரு பாட்டையும் இயற்றி ஆயத்தப்படுத்தி விட்டான். ஏன்னா என் மகன் ஆலயத்தை கட்டும்போது பாடுறதுக்கு ஒரு பாட்டு வேண்டும் என்று ஒரு பாட்டையும் ஆயத்தப்படுத்தி விட்டான். இந்த பாட்டு பிற்காலத்தில் இஸ்ரவேலில் எந்த வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணினாலும் இந்த பாட்டை 30ஆம் சங்கீதத்தை தான் பாடுவார்கள். அதனால தான் அதற்கு கிரக பிரதிஷ்டையின் பாட்டு என்று பெயர். எந்த ஒரு கட்டடத்தை திறந்தாலும் இந்த 30ஆம் சங்கீதத்தை தான் இஸ்ரவேலிலே பாடுவது வழக்கம். ஆனால் இதை மேலோட்டமாக பார்த்தா கட்டடத்திற்கும் இந்த சங்கீதத்திற்கும் சம்பந்தம் இல்லாதது போல இருக்கும். ஏன்னா கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, அந்த சங்கீதம் நேரடியாக கட்டுமானத்தை பற்றி பேசுகிற வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இதில் கட்டடம் கட்டுவது பற்றி எதுவுமே நேரடியாக இருக்காது. ஆனால் ஆழ பார்த்தால்தான் இந்த சங்கீதம் நமக்கு புரியும். இந்த சங்கீதத்தில் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு வார்த்தை ஆனந்தம், களிப்பு, மகிழ்ச்சி. திரும்ப திரும்ப அதிகமாய் வருகிற வார்த்தை அதுதான். இன்றைக்கு எல்லாரும் ஒரு சந்தோஷமாக வந்திருக்கீங்க, கல்யாண வீட்டுக்கு வர்ற மாதிரி வந்திருக்கீங்க. மாலையில் இன்னும் சந்தோஷமாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இந்த சந்தோஷத்தினுடைய சில பரிமாணங்களை பற்றி இந்த சங்கீதம் சொல்கிறது. நாம் படித்த இந்த 11வது வசனம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். புலம்பல இரட்டை மாற்றி ஆனந்தத்தை எனக்கு தந்தீர் என்று இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான். துக்கம், கவலை அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிறது போகிறது. சில துக்கங்கள், சில கவலைகள் அது நீண்ட நாள் தங்கிவிடுகிறது. சில துக்கங்கள் நம் மனதில் தங்கினாலும் அதை நம்ம வெளியே காட்டிக்க மாட்டோம். நான் சிலரை பார்த்துருக்கேன், எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகமாக இருப்பாங்க. முகமே அப்படி தானோ என்னவோ தெரியல, பிறந்ததுலேருந்து அவங்க முகமே எப்பவுமே சிரித்த மாதிரியே இருக்கும். இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது ஒரு ஜோக் அடித்து ஒரு தமாஷ் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு சகோதரியை தெரியும், எப்போதும் எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஜோக் அடிப்பாங்க. நான் என்னுடைய 2வது வகுப்பு படித்த போது எடுத்த ஒரு பழைய புகைப்படத்தை அவர்கள் பார்த்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னா நான் படித்தது சென்னையில் ஒரு பள்ளிக்கூடம், ஆணும் பெண்ணும் கலந்து படிக்கிற பள்ளிக்கூடம், 2வது வகுப்பு. இந்த பக்கம் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பக்கம் ஒரு பொண்ணு இருக்கும். அதை இவர்கள் பார்த்து ஒரு ஜோக் அடித்தாங்க. என்ன
2 பக்கத்துலேயும் பெண்கள் நிற்கிறது அப்படின்னாங்க. ஆனால் அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு துக்கம் உண்டு, தெரியவே தெரியாது. அவங்கள மாதிரி ஜோக் அடிக்கிறதுக்கு ஆட்களை பார்க்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்குறோம். உள்ளுக்குள்ளே துக்கம் இருக்கும், வெளியே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, அப்படி கூட பண்ண முடியாத அளவு துக்கம். சிறைவேல் நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, துக்கம் அதிகமாயிடுச்சுன்னா இரட்டு என்று ஒரு உடை உடுத்துவார்கள். இரட்டு, சாக்லாத் ஆங்கிலத்தில், கோணியால் உருவாக்கப்பட்ட சாக்கு துணியால் உருவாக்கப்பட்ட ஒரு உடையை உடுத்திக் கொள்வார்கள். உபவாசத்திற்கும் அதை உடுத்துவது உண்டு, ஆனால் அதிகமாக துக்கத்திற்கு அதை உடுத்துவார்கள். நான் துக்கமாக இருக்கிறேன். நம்ம ஊரில் இந்த கருப்பு பேட்ஜ் அணிகிற மாதிரி சில நேரங்களில் கருப்பு உடை அணிவார்கள். அந்த மாதிரி தான் அவர்கள் நான் துக்கமாக இருக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு சாக்லாத், ஒரு ரெட்டு அதை உடுத்திக் கொள்வார்கள். எல்லாருக்கும் தெரியும், யாரை பார்த்தாலும் என்ன இவன் கோணி சட்டை போட்டிருக்கிறான், சாக்கு துணியில் சட்டை போட்டிருக்கிறான், அவ்வளோ துக்கமா. மட்டுமல்ல, புலம்பல். பைபிளில் புலம்பல்னு ஒரு புத்தகம் இருக்கு. பார்த்தீங்கன்னா முழுவதும் அது புலம்பல் தான் இருக்கும், கடைசி வரைக்கும் அது புலம்பல் தான் இருக்கும். புலம்பல் என்பது நம்மை அறியாமலேயே அந்த துக்கத்தை நம்மால் மறைக்க முடியல, நம்மால் ஒளிச்சு வைக்க முடியல, நம்மளை அறியாமலே அது புலம்புவது. அப்படி ஒரு நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. அதில் 3 வார்த்தை போட்டிருக்கு: ஆனந்தம், களிப்பு, மகிழ்ச்சி. 3 வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நீங்கள் லூக்கா 24 அதிகாரம் 17-32 வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எம்மா ஊருக்கு 2 சீஷர்கள் போகிறார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட போகிறார். அவர்களுக்கு ஆண்டவர்னு தெரியாது. ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் துக்க முகத்தோடு ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வது என்ன? முகத்தை பார்த்தாலே அவங்க தங்க முகத்தை எப்படி வச்சுருந்தாங்க? துக்கமாக வச்சுருந்தாங்க. பார்த்தாலே தெரிஞ்சது. ஏன் துக்க முகத்தோடு பேசி கொண்டு போவதும் துக்கத்தோடு பேசி கொண்டு போனார்கள். ஆனால் அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதனுடைய முடிவில் 32வது வசனம் சொல்கிறது, அவர்கள் சொல்கிறார்கள், அவர் நம்மோடு பேசின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. துக்க முகத்தில் ஆரம்பித்தவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? கடைசியில் அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறிவிட்டது. ஒரே ஒரு சந்திப்பு, ஆண்டவர் அவர்களோடு ஒரே ஒரு நேரம் சந்தித்தார், அவர்களோடு பேசினார். அவருடைய துக்கமெல்லாம் மாறிவிட்டது, அனல் கொண்ட ஒரு இருதயமாக மாறிவிட்டது. நம் பீகாரில் ஊழியம் செய்த போது மீடியா ஊழியத்துக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என்னுடைய குழுவில் பல ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். அப்போது புதிதாக ஒரு வாலிபனை என்னுடைய குழுவிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். புதிதாக ஒரு தமிழகத்திலிருந்து வந்திருந்தார். வயிறு வரைக்கும் தாடி வளர்த்திருந்தார். நான் சொல்றது நான் மிகைப்படுத்தி சொல்லலை, வயிறு வரைக்கும் தாடியோடு வந்திருந்தார். அப்போ அவரை பற்றி சொன்னாங்க, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய துக்க சம்பவம் நடந்து விட்டது. அதனால் அவர் அறைக்குள்ளேயே பூட்டிக்கொண்டு வீட்டுக்கு அறைக்குள்ளேயே இருந்தார். நீ இப்படியே இருக்காத, ஒரு கொஞ்ச நாள் பீகார் போயிட்டு வா. நல்ல திறமைசாலி, அந்த எடிட்டிங், அந்த வீடியோ எடிட்டிங் செய்வதில் மிகவும் திறமைசாலி. ஆகவே எங்களுடைய தலைவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், அவனுக்கு வாழ்க்கையில் பெரிய அடி விழுந்திருக்கு, அவனை வேலை செய்கிறதுக்காக அவன்கிட்ட கொடுக்கல, அவனை மறுபடியும் நீ அவன் துக்கத்திலிருந்து அவனை சரியான ஒரு நிலைமைக்குள்ளே நீ கொண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று என் கையில் கொடுத்து விட்டார். யாரோடையும் ஒத்து போக மாட்டார். நாங்கள் ஒரு 20 பேர் கொண்ட குழு, மீடியா குழு. ஹிந்தியில், தமிழில், ஆங்கிலத்தில் பத்திரிகைகள், புத்தகங்கள், டிவி நிகழ்ச்சிகள், அந்த காலத்தில் சிடிகள் தான் இவைகள் அடங்கி அந்த குழுவை அதற்கு நான் தலைமை தாங்கி நடத்த வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க வேண்டும், நிர்வாகத்தை பார்க்க வேண்டும். அந்த தம்பி யார் கூட ஒத்து போக மாட்டார். சீனியர்கள்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அவர் ஒத்தே போக மாட்டேங்கிறார், சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லை, அவர் வாழ்க்கையில் பெரிய துக்கம் இருக்குது, அவரை என்கிட்ட விட்டுருங்க. பகலில் அவர் ஆஃபீஸ்க்கே வரமாட்டார், ராத்திரி தான் வருவார். ஏன்னா அவர் எடிட்டிங் பண்ணுவார்,
நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், தம்பி நீங்கள் எப்போ வேணால் வாங்க, வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதன் பிறகு ஒரு தாடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கொண்டே வந்தது. வயிற்றில் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் நெஞ்சுக்கு வந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கீழே வந்துச்சு, அப்புறம் தாடியை ஒட்டை வெட்டிட்டார், இன்னும் கொஞ்சம் நாளில் ஷேவ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு திருமணமானது. இப்போ அவர் 2 குழந்தைகளோடு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் சரி, அது தாடி வளர்க்குற அளவுக்கு துக்கமாக இருந்தாலும் சரி, அது கருப்பு உடை அணிகிற அளவுக்கு புலம்புகிற அளவுக்கு துக்கமாக இருந்தாலும் சரி, நம்முடைய துக்கத்தை ஆனந்தமாக, களிப்பாக, மகிழ்ச்சியாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவதா, அந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சத்துருவை குறித்து தான் சொல்கிறது. முதல் வசனம் வாசிங்க. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நன்மை போற்றுவேன். நமக்கு புதிய ஏற்பாட்டிலே நமக்கு மனித எதிரிகள் கிடையாது, ஆவிக்குரிய எதிரிகள் தான் உண்டு. பிசாசும் அவனுடைய தூதர்களும் தான் நமக்கு சத்துருக்கள். மனிதர்கள் நமக்கு சத்துருக்கள் அல்ல. புதிய ஏற்பாட்டில் அவர்கள் நம்மை சத்துருக்களாக நினைக்கலாம், நாம் நமக்கு யாரும் சத்துருக்கள் இல்லை, பிசாசு தான். பிசாசு நம்முடைய தோல்வியை கண்டு சந்தோஷப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதை கண்டு பிசாசு சிரிக்கிற மாதிரி ஆண்டவர் ஒரு நாளும் விடமாட்டார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பிரச்சனை வரும்போது பிரச்சனை வர்றது கூட பெருசாக தெரியாது. நமக்கு வேண்டாதவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கேலி பண்ணி சிரிப்பாங்களே, ஒரு மாதிரி பேசுவாங்களே, அப்படின்றது தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எப்பா இது யாருக்கும் தெரிய வேண்டாம், இதை அமைக்க வச்சிரு, அதை அப்படியே மூடி வச்சிருவோம். ஆண்டவர் சொன்னார், லூக்கா 10:19 சொன்னார், சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். நாம் கர்த்தருக்குள்ள இருக்கும்போது நமக்கு தோல்வியே கிடையாது. தற்காலிக தோல்விகள் போல சில தோல்விகள் வரும். தோல்வி யாருக்குமே பிடிக்காது, யாருக்கு தான் பிடிக்கும்? வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சகஜம் என்று சொல்வார்கள். அதுதான் பிள்ளைகளை விளையாட விடுவாங்க. பிள்ளைகளை போய் விளையாடுவதற்கு விடுவார்கள். நான் இருக்கிற ஊரில் வாலிபால் ரொம்ப ஃபேமஸ். சாயர்புரத்தில் பார்த்தீங்கன்னா வாலிபால் கிரவுண்டில் ஆண்களும் பெண்களும் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. பல வாலிபால் போட்டிகள் நடக்கும். ஏன் இந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாட வைப்பதனுடைய நோக்கத்தில் ஒன்று, ஒரு விளையாட்டு போட்டியில் வெற்றியும் வரும் தோல்வியும் வரும். தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வர வேண்டும் என்பதற்காக தான் விளையாட வைக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க ஒரே கேம்ஸ் தான் விளையாடுறாங்க. மொபைலை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் விளையாடுவது குறைந்து விட்டது. வாழ்க்கையில் தற்காலிகமான தோல்விகள் அல்லது தோல்வி போன்ற சில பின்னடைவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நிரந்தர தோல்வி கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைக்கு நிரந்தர தோல்வி கிடையாது. ஆண்டவர் ஏன் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், நீர் என்னை என்னுடைய சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடீர். இன்னொரு இடத்துல சொல்றான், நீர் என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை சத்துருவின் கைக்கு தப்புவித்தீர். அதனால பிசாசு நம்ம மேல சந்தோஷப்படுற மாதிரி ஆண்டவர் செய்யவே மாட்டார். வேற வழி இன்னொரு வார்த்தையில் சொல்றாருன்னா, பிசாசுக்கு அவர் சந்தோஷத்தை கொடுக்கவே மாட்டார், பிசாசை சந்தோஷப்பட விடவே மாட்டார். நீங்கள் பல சந்தர்ப்பங்களை வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். பிசாசு தான் ஜெயித்து விட்டேன் என்று கொக்கரித்த அந்த நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்கி ஒரு அவனுக்கு சந்தோஷம் இராதபடி செய்த பல சந்தர்ப்பங்களை நம்ம பார்க்கிறோம். எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு விஷயம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையை குறித்து
எபேசியர் 6 படிக்கிறோம். ஆனால் அது அங்கேயே இருக்காது. வெளிப்படுத்தல் 12:7 வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள், வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை, வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. இப்போ 12 படிக்கிறேன். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களிகூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இங்க பாருங்க, இது எதிர்காலத்தில் நடக்க போகிற சம்பவம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, ரகசிய வருகை என்று சொல்லக்கூடிய சம்பவம் நடந்த பிறகு 3 வருடம் கழித்து அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி துவங்குவதற்கு முன்பதாக நடக்க போகிற ஒரு சம்பவம். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை எல்லாம், தூதர்களை அனுப்பி அவர்களையெல்லாம் தோற்கடித்து ஆண்டவர் பூமியில் கீழே தள்ளுவார். அப்படி கீழே தள்ளும்போது என்ன நடக்கும்னா, தேவ பிள்ளைகளெல்லாம் சந்தோஷப்படுவார்கள். பரலோகங்களே, அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களை களிகூறுங்கள். ஆனால் பிசாசுக்கு சந்தோஷம் கிடையாது. தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு, பிசாசுக்கு ஆண்டவர் பிசாசை சந்தோஷப்பட விடவே மாட்டார். நாம் படிக்கிறோம், இரவும் பகலும் அவன் குற்றஞ்சாட்டி கொண்டே இருக்கிறான். 10வது வசனத்தில் படிக்கிறோம், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசு நம்ம மேல குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். ஒரு சகோதரி, ஒரு ஊழியக்கார சகோதரி, என்னுடைய மாணவி, அவள் ஒரு நல்ல ஊழியக்காரி, நாட்டுக்கு வெளியேயும் போய் ஊழியம் செய்து வந்திருக்கிறாள். அவள் ஒரு கார் வாங்கினாள். என்னை கூட வைத்து காரை ஒரு முறை ஓட்டி சென்றாள். அந்த கார் ஒருத்தர் பேர்ல இருந்திருக்கு, அதை அவள் கவனிக்கல. எல்லாரும் தெரிஞ்சவங்கன்றதுனால நம்பி வாங்கிட்டா. கார் ஒருத்தர் பேர்ல இருந்திருக்கு, காரு இன்னொருத்தர் வச்சிருந்திருக்காரு. எல்லாரும் நண்பர்கள் தான், 3 பேருமே நண்பர்கள் தான். வாங்கின இவளும், காரு யார் வைத்திருந்தாரோ அவரும், யார் பேரில் கார் இருந்ததோ அந்த நபரும், எல்லாரும் நண்பர்கள் தான். பணத்தை கொடுத்து காரை வாங்கினா. ஆனால் திடீர்னு ஒரு நாள் யார் பேரில் கார் இருக்கோ அவர் வந்து கேட்டார், கார் என் பேரில் தான் இருக்குது, என் கார் தான், பணம் கொடு. அவள் சொன்னாள், உங்களுக்கு தெரிஞ்சு தானே அவர்கிட்ட பணத்தை நான் கொடுத்தேன், அது அவர் கார் என்று நீங்களும் தானே சொன்னீங்க. இப்போ வந்து அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துச்சு, எனக்கு பணம் கொடு. அவளிடத்துல, ஏன்னா லட்சக்கணக்கான ரூபாய், எப்படி திரும்ப 2வது தடவை கொடுத்த காருக்கே திரும்பி பணம் கொடுக்க முடியும்? கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போய் இவள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. போலீஸ் ஸ்டேஷனில் கடைசியில் ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லிட்டாங்க, கார் அவர் பேரில் தான் இருக்குது, அதனால் நீங்கள் நிச்சயமாக சட்டப்படி பார்த்தா அவருக்கு தான் பணம் கொடுக்கணும், அதனால் ஒரு செக்கு கொடுத்துருங்க, செக்கை கொடுத்து பிரச்சனையை முடிச்சிருங்க, அப்புறம் கோர்ட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்கள். போய் கடைசியில் வேறு வழி இல்லாமல் செக்கை எழுதி கொடுத்தா. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன் செக் எழுதி கொடுத்த? இல்லை, எதுக்கு என்ன அலைய வேண்டியிருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, எழுதி கொடுத்துருவோம் பார்த்துக்கலான்னு எழுதி கொடுத்துட்டா. பணத்தை கொடுத்துடலாம், போயிட்டு போகுது, திரும்ப பணம் கொடுத்துடலாம்னு நினச்சா அவளால் பணம் கொடுக்க முடியல, அவ்வளோ பெரிய தொகை. அந்த நபர் கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் அந்த கேஸை வச்சுட்டார். எனக்கு செக்கு கொடுத்து பணம் கொடுக்கல. கோர்ட்டுக்கு வருஷ கணக்கில் அலைய விட்டாங்க. அலைய விடுறது மட்டும் இல்லை, அங்கே போய் காத்து கிடக்கணும். காலையில் போனால் சில நேரம் சாயங்காலம் வரையும் காத்து இருக்கணும். எத்தனையோ நீதிபதிகள் மாறிட்டாங்க. அவளுக்கு பெரிய மன உளைச்சல். எனக்கு ஃபோன் பண்ணுவா, அண்ணே நான் சொல்லேன், 34ஆம் சங்கீதம் கடைசி வசனம், அவரை நம்புகிற ஒருவர் பேரிலும் குற்றம் சுமராது. போன மாதத்திலும் சொன்னான், அண்ணே தீர்ப்பு வரப்போகிறது, என்ன ஆக போதோ தெரில, என்கிட்ட பணம் இல்லை, அத்தனை லட்சம் ரூபாய் இல்லை, செக்கு நான் கொடுத்தது உண்மைதான், சட்டப்படி பார்த்தா
என் மேலே தப்பு இருக்கு, நியாயப்படி பார்த்தா என் மேலே தப்பு இல்லை. என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. நான் சொன்னேன், அவரை நம்புகிற ஒருவன் பேரிலும் குற்றம் சுமராது. அப்புறம் கோர்ட்டில் இருந்து தீர்ப்பு நாள் அன்றைக்கு கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டில் இருந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தா, அண்ணே கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு சொன்னான். அல்லேலூயா. ஆனால் எந்த கண்ணு தெரியாத வகை ஜட்ஜு கூட அந்த கேஸை தள்ளுபடி பண்ண மாட்டார். ஏன்னா காரு அந்த 4 பேரில் இருக்கு, அந்த ஆளுக்கு பணம் கொடுக்கல, செக்கு இவளே கொடுத்துருக்கிறா, செக்குக்கு இவ பணம் கொடுக்கல. கண்ணு தெரியாத ஜட்ஜாக இருந்தால் கூட தடவி பார்த்து இவளுக்கு தண்டனை கொடுக்கணும், சட்டப்படி அதுதான். ஆனால் எப்படித்தான் விடுதலை பெற்றான்னு தெரில, அந்த விவரம் எனக்கு தெரியல. நம்ம போனாதான் அந்த தீர்ப்பு வாசித்து பார்த்தா தான் தெரியும். நம்ம மீது குற்றம் சாட்டுவதற்கு பிசாசு எப்படியாகிலும், யாரை கொண்டாகிலும், எப்படியாகிலும் முயலுகிறான். சில நேரங்களில் தற்காலிகமாக நம்ம தோல்வியடைவது போல தோன்றலாம். ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் பிசாசை சந்தோஷப்பட விடவே மாட்டார். இந்த மாதிரி சூழ்நிலைகளிலே நீங்கள் கடந்து செல்வீர்களானால் உங்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுப்பார். கடைசியா அந்த 30ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற காலத்திலே களிப்பு உண்டாகும். நாம் இதை வேறு சந்தர்ப்பங்களிலே கூட இந்த வசனத்தை நம்ம பயன்படுத்துவோம். சாயங்காலத்தில் அழுக, விடியற காலத்தில் களிப்பு. நான் அதை யோசித்து பார்த்தேன். சாயங்காலத்தில் அழுதுட்டு இருக்காங்க, அப்புறம் எப்படி தூங்க முடியும்? விடியற காலத்தில் தான் களிப்பு வருது. ஒருவேளை ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருந்தாங்களோ என்னோ, இருந்தாலும் தெரியல. தாவீது இன்னொரு சங்கீதத்தில் எழுதுகிறான், என்னுடைய கண்ணீரை கொண்டு என் தலைனையே நான் நனைத்து விட்டேன் என்று எழுதுகிறான். கண்ணீர் தான் எனக்கு உணவு என்று எழுதுகிறான். இரவிலே தூங்காத ஒரு குருவியை போல, நாரையை போல நான் இருந்தேன் என்று இன்னொரு சங்கீதத்தில் எழுதுகிறான். தாவீதனுடைய வாழ்வில் சவுல் அரசன் அவனை துரத்தி கொண்டே இருந்த நாட்டினுடைய ராஜா தாவீதை துரத்துறான். அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று நாட்டினுடைய ராஜா துரத்துகிறான், படையோடு துரத்துகிறான். தாவீது ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நேரம் ஒரு ராத்திரி 2 ராத்திரி ஒரு இடத்துல தங்க முடியாது, இடத்த மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி பல ஆண்டுகள் தாவீதினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளிலே அவனுடைய வாழ்விலே ஒரு களிப்பை கொண்டு வந்தார். அவனை யூதாவினுடைய அரசனாக கர்த்தர் முடிசூடும்படி செய்தார். அதனால நம்ம பிரசங்கியில் படிக்கிறோம், புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று படிக்கிறோம். நம்முடைய வாழ்விலே சில நேரங்களில் துக்கத்திற்கான காலங்கள் வருகிறது. அது ஒரு குறுகிய காலம்தான், ஆனால் அப்படியே இருப்பதில்லை. அதை ஆண்டவர் களிப்பாக மாற்றுகிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் படித்தேன், 20-21 வசனங்கள். இல்லை, இப்போ மன்னிக்கவும், 16-20, யோவான் 16-20. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நான் சொன்னேன், பிசாச ஆண்டவர் சந்தோஷப்பட விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்வியை கண்டு பிசாசை ஆண்டவர் சந்தோஷப்பட விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியை அவர் அனுமதிக்க மாட்டார், ஒரு நிரந்தரமான தோல்வியை அனுமதிக்க மாட்டார் என்று சொன்னேன். ஆனால் இங்கே உலகம், நாம் துக்கமாக இருப்போம், உலகம் சந்தோஷப்படும். அது ரொம்ப வேதனை.
எல்லாரும் அழுகுறாங்க, நாம் அழுகுறோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் மட்டும் அழுகுறேன், எல்லாரும் அழுகுறாங்க, அது ரொம்ப பெருசாக தெரியாது அந்த துக்கம். நான் அழும்போது எல்லாரும் சேர்ந்து அழுகுறாங்க, அதுவும் நமக்கு ஆறுதலாக இருக்கும். நம்ம கூட சேர்ந்து எல்லாரும் அழுகுறாங்களே, நமக்கு ஆறுதலாக இருக்கும். நம்ம அழும்போது எல்லாரும் சிரிச்சாங்கன்னா அதை மாதிரி வேதனை உலகத்திலே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் சிரிக்கும்போது எல்லாரும் சேர்ந்து சிரிக்க மாட்டாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பிரியமான ஒரு சிலர் தான் உங்கள் கூட சந்தோஷப்படுவாங்க. மற்றவங்களாம் என்ன இவன் ரொம்ப குதிக்கான், என்ன ஆச்சு உனக்கு, ரொம்ப ஆடுறான் என்று தான் உள்ளுக்குள்ளே வேண்டாதவங்க நினைப்பாங்க. நாம் சந்தோஷப்படும் போது எல்லாரும் நம்ம கூட சந்தோஷப்பட மாட்டாங்க, ஒரு சிலர் தான் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நம்ம அழும்போது எல்லாம் சேர்ந்து அழுவாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? ஒரு டிவியில் ஒரு நாடகத்தில் ஒரு சோக காட்சி வந்தால் கூட எல்லாரும் உட்காந்து அழுவாங்க. மற்றவங்களோட சேர்ந்து அழுவுறது ரொம்ப சுலபம். ஆனால் இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. நீங்கள் துக்கப்படுவீர்கள், இந்த உலகமோ சந்தோஷப்படும். அது ரொம்ப வேதனை அது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது மாறும். அது எப்படி மாறுனா அதுக்கு ஒரு ஓமானம் சொல்றாரு. எப்படி பிரசவ காலத்தில் அந்த பெண் துக்கப்படுறா, அப்புறம் குழந்தை பிறந்த உடனே அவள் என்ன செய்து விடுகிறாள்? சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். தாய்மார் இருக்கீங்க நிறைய பேர், உங்கள் பிரசவத்தை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க. அந்த பிரசவ வேதனை அப்போ நீங்கள் நிச்சயமாக துக்கப்பட்டிருப்பீங்க. நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறேன், ஒரு தாயாக போகிறேன் என்கிற ஒரு மகிழ்ச்சி அதெல்லாம் அப்போ மறந்துடும் அந்த பிரசவ வேதனையில். அதாவது ஒரு பெண் என்ன நினைப்பாலாம், பிரசவம் நடக்கும்போது அவளுக்கு ஏற்படுகிற வேதனையின் போது ஒரு பெண் நினைப்பானா, இனி குழந்தை பெற்றுக்கவே மாட்டேன், இதுதான் கடைசி, இப்படி வலிக்குத, இப்படி வேதனைப்பட வேண்டியிருக்க. அப்புறம் அந்த குழந்தை பிறந்த உடனே குழந்தையை கொண்டு காமிச்ச உடனே அந்த முகத்தை பார்த்த உடனே எல்லா வலியும் எல்லா துக்கமும் மறந்துடும், சந்தோஷப்படுவாளாம். அந்த உபத்திரவத்தை நினையாள், ஒரு சந்தோஷம் வந்துடுது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த காலத்தில் நிறைய பேர் ஒன்னோட நிறுத்திக்கிறாங்க, மிஞ்சி போனால் ரெண்டோட நிறுத்திக்கிறாங்க. எங்க அம்மாவை பெற்ற அம்மா எங்க பாட்டிமாலாம் 16 பிள்ளைகளை பெற்றாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்த ஒரே பாட்டி எங்க பாட்டி தான். 16 பிள்ளைகளை எப்படி தான் பெற்றார்களோ தெரியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த காலத்தில் அவ்வளவு மருத்துவ சிகிச்சையும் கிடையாது, இப்போ இருக்கிற மாதிரி எல்லாம் வீட்டில் தான் பிரசவம். அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் போராட்டங்கள் வரும்போது என் மனைவி சொல்லுவாள், அது எப்படி தான் கரெக்டாக சொல்லுவாளோ தெரில, உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஊழியம் வரப்போகுது அதனால தான் உங்களுக்கு போராட்டம் அப்படின்னு சொல்லுவாள். அது உண்மைதான். என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அந்த போராட்டத்தில் ஆண்டவர் வெற்றியை கொடுத்து விடுதலையை கொடுத்த பிறகு ஒரு பெரிய ஊழியம் இருப்பதை பார்த்திருக்கிறேன், ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அதனால நமக்கு வரக்கூடிய ஒரு தற்காலிகமான துக்கம் அது என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை கொண்டு வருகிறது, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே துக்கம் எல்லாம் மறந்துடுது, ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டாகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாம் தலை வணங்கி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய புலம்பலை, எங்களுடைய இரட்டை எல்லாம் நீர் மாற்றுகிறதற்காக சோத்திரிக்கிறோம். எங்களாலே மறைக்க முடியாத அளவு, அதை அடக்க முடியாத அளவு இருக்கக்கூடிய துக்கங்களை எல்லாம் நீர் களிப்பாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக ஆண்டவரே நீர் மாற்றி போடுகிறதற்காக நாங்கள் உம்மை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமல்ல, பிசாசு சந்தோஷப்படாதபடி
ஆண்டவரே, எங்களுக்கு நீர் அவனுடைய சந்தோஷப்படாதபடி அவனை தோற்கடித்து எங்கள் வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வருகிற திட்டங்கள், பிசாசினுடைய சதிகள், பிசாசினுடைய தாக்குதல்களில் எல்லாம் அவனுக்கு தோல்வியை கொடுத்து எங்களுக்கு நீர் சந்தோஷத்தை கொடுக்கிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மட்டுமல்ல, எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி எங்கள் துக்கத்திலிருந்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பிறக்கச் செய்து சந்தோஷத்தை தந்து அந்த துக்கத்தையே மறந்து போகிற அளவுக்கு நீ செய்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, முச்செடி போல பற்றிடுமே மோசம் அடையாய் நீ முற்றிலுமே, முச்செடி போல பற்றிடுமே மோசம் அடையாய் நீ முற்றிலுமே, கீடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே, கீடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. ஆண்டவரே, இந்த ஆலய பிரதிஷ்டை அசன பண்டிகைக்காக துதிக்கிறோம். 96 ஆண்டுகள் ஆண்டவரே இந்த சபையை, இந்த மக்களை நீர் நல்ல மேய்ப்பனாக, பிரதான மேய்ப்பனாக நடத்தி வந்த கிருபைகளுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த சபையை, இந்த மக்களை, இந்த ஊரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு புதிய ஆலயத்திற்கென்று அஸ்திபாரம் போட நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் அடுத்த பண்டிகைக்குள்ளாக அதை கட்டி முடிப்பதற்கான எல்லா அனுகூலங்களையும், மனித தயவையும், ஆண்டவரே ஆதாரங்களையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கென்று எழும்பி கிரியை செய்கிற மக்களை ஆண்டவரே நீர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில், இந்த ஊரில், இந்த பாஸ்ட்ரேட்டில், இந்த வட்டாரத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக, எல்லா துக்கங்களும் மாறி போக, துக்கங்கள் மறந்து போக, புதிய காரியங்கள் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான குருவானவருக்காக, சபை ஊழியருக்காக, கமிட்டி மெம்பர்ஸுக்காக, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே துக்கத்தை சந்தித்த யாவரும் வரப்போகிற நாட்களிலே அதை மறக்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் வர, யோசேப்பு சொன்னான், நான் பட்ட பிரயாசத்தையும் என் தகப்பன் வீட்டையும் கர்த்தர் மறக்கச் செய்தார் என்று சொன்னான். ஆண்டவரே, துக்கங்கள் மறந்து போகிற அளவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகத்தக்கதாக வருகிற நாட்களிலே கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 213வது பாடலை பாடுவோம். தந்தானை துதிப்போமே திருச்சபையாரை கவி பாடி பாடி. தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி, தந்தானை துதிப்போமே. மனமில்லர் கரியதோர் நன்மை மிக மிக விந்தையழமகனந்த நல்ல மனமில்லர் கரியதோர் நன்மை மிக மிக, தந்தானை துதிப்போமே. பொய்யார சியோனே நீயும் மெய்யாக களிங்கூர்ந்து நேர்ந்து, பொய்யார சியோனே ஐயனை சுகோனின் கையை குப்பி துதி செய்யும் வயே மய
நாமும் தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. என்னும் கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உன்மேல் சொன்ன மாறி பொற்பெய்துமை. என்னும் கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உன்மேல் சொன்ன மாறி பொற்பெய்துமை. தந்தானை துதிப்போமே. சபையே உன்னை மூச்சாய் கொள்ளவை அலைந்து திரிந்து சுத்தான துணச்சபையே சத்து குலை துணை சத்தியான தமிழத்தை சிந்தி எடுத்து உயிர் வரும். சத்து குலை துணை சத்தியான தமிழத்தை சிந்தி எடுத்து உயிர் வரும். தந்தானை துதிப்போமே. வீரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. நம்மை என்னுடைய காணிக்கை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனத்தண்டில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினால் எங்களை உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்தராயின் அவர் மூலமாய் உமண்டே வருகிறோம். எங்களை இந்த காணிக்கைகளை உம்முடைய நாம் மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியில் உள்ள உடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். குருநாதம் பிரசன்னம் அருள் வீரே பிரிய சிடர் நடுவிலே பிரசன்ன மாணவரே பிதாவோடும் ஆவியோடும் பிணைந்தோரே தேவனாய் பிசகாதே அரசாளும் பெருந்தகையே அப்பமதை பேட்கையிலே வெளிப்படுத்தும் கர்த்தருமதாவியோடும் இருப்பாராக. இதயத்தை உயர்த்திடுங்கள். உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. தகுதியும் நீதியும் அதுவேயாகும். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதல் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமார இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. இயேசு சிலுவையில் ஒரே தினம் தம்மை தாம ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே.
இயேசுதாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ண பின்பு இயேசு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லாரிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கொள்ளும்படி இதை செய்யுங்கள் என்று திருவலம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக. காசினியில் உம்மை ஸ்தோத்தரிப்போம். ஆதலால் பிதாவே குமாரனாகிய எங்கள் ஆண்டவர் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறு நினைவு கூர்ந்து உமது அடியலாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கி அதை செய்கிறோம். அவர் நீர் நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் தேவனே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யரே உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமை படுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் உம்முடைய பரிசுத்த ஆவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகிய அவருக்குள் எல்லாவற்றிலேயும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாய் உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர் அருளப்பட்ட தைரியத்தோடு யாவர் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சமர்ப்பணத்திலே செயல்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக. அந்த அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையவரே. அவனுடைய திருப்பந்திலே பங்கு பெறுவதற்கு நம்மில் தகுதி ஏதும் இல்லை என்று உணர்ந்து கொண்டவர்களாக யாவரு பின் ஒரு தாழ்மையின் ஜெபத்தை நாம் பொருள் உணர்ந்தவராக நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே,
பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்குது அல்லவா? ஜகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியே எங்களுக்கு இறங்கும் தேவா சமாதானம் தாரும். தேவாட்டு குட்டியே எங்களுக்கு இறங்கும் தேவா சமாதானம் தாரும். வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. வீருந்தை சேருமே அழைக்கிறார். ஆகாரம் பாருமே போஷிப்பிப்பார்.
போதேவா, கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஆர் சொல்லலாகும் அதிசய அன்பரின் நேசம், ஆர் சொல்லலாகும் துன்பகோரம் தொடர்ந்திடும் நேரம், அதிசய அன்பரின் நேசம், ஆர் சொல்லலாகும். இதுவன் சரீரம், இதுவன் ரத்தம், இதுவன் சரீரம், இதுவன் ரத்தம். என்னை நினைத்திடும்படி அருந்துமென்றாரே, அதிசய அன்பரின் நேசம், ஆர் சொல்லலாகும். ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்று கொண்டவர்களாய் நாம் அவருக்கு மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. துதி மிகுந்தேர ஸ்தோத்திரமே, இதயமே உள்ளமே மனமே, துதி மிகுந்தேர ஸ்தோத்திரமே, இதயமே உள்ளமே மனமே, ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்புவை ஆதரித்த ஆண்டவரை தொழுதேத்து. எங்கள் புலம்பலெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவரப்பா, இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என கட்டினால் எங்களை கட்டுகிறவர். சத்துருக்கள் ஒரு நாளும் எங்களை மேற்கொள்வதற்கு இடம் கொடாதவரே, உமக்கு நன்றி நன்றி அப்பா. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் என்று சொன்னபடி வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை ஆண்டவரே, எங்களுடைய தூய் அந்திரேயா ஆலயத்தின் 96வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை ஆண்டவரே உற்சாகத்தோடு கலந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பந்திலே பங்கு பெற்ற நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். நீ எங்களோடு பேசின நல் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற புலம்பல் ஆண்டவரே ஆனந்த களிப்பாய் மாறட்டும். ஜனங்களுடைய வாழ்க்கையில எல்லையில இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. புலம்பலுக்கு பதிலாய் ஆனந்தம், துக்கத்துக்கு பதிலாய் சந்தோஷம் ஆண்டவரே. கண்ணீருக்கு பதிலாக ஒரு அக்களிப்பு குடும்பங்களுக்குள்ளாய் ஆண்டவரே, திருச்சபையில் அத்தனை குடும்பங்களுக்குள்ளாய் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தந்த மகிமையான இந்த ஆலயத்துக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் நம்முடைய பிரகாரங்களில் செழித்திருக்க பச்சையான ஒளிமரத்தை போல் வளர தகப்பனே உதவி செய்வீராக. இந்த ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேசத்திலே பல இடங்களில் இருக்கிறாங்க சுவாமி. வெளி நாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில், இந்த சுண்டவல் ஆசிரியர் கிராமங்களில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றோர், பிள்ளைகள், குழந்தைகளுக்காக, வயதான தகப்பன் தாய்மார்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் நினைத்தருளும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டிய நன்மை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் உமக்குள் வேறு கொள்ளும்படி, உமக்கென்று கனி கொடுக்கும்படி
ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஜனங்களுக்கு நீ கொடுத்த எல்லாவித வருமானங்களுக்காய், வேலை வாய்ப்புகளுக்காய், வியாபாரம் தொழிலுக்காக, மிருக ஜீவங்களுக்காக, விளை நிலங்களுக்காக, அரசு உத்தியோகங்களுக்காய், தனியார் உத்தியோகங்களுக்காக, வாகனத்தை வைத்து தொழில் செய்கிறவர்களுக்காய் சோத்திரம். எல்லாருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். படித்து முடித்து வேலைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பை தாரும். திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தாரும். திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிள்ளைகளை திருமண நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, இன்னும் பல்வேறு விதமான நன்மைகளை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே நீர் உம்முடைய பரிபூர்ணமான சம்பூர்ணமான ஆசீர்வாதமான மழையை பொழிந்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப உறவிலே காணப்படுகிற ஆண்டவரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் மாறட்டும்பா. வாக்குவாதம் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ளாக அன்பு, அந்யோன்யம், ஆண்டவரே புரிந்து கொள்ளுதல், பரிசுத்தம் பெருகட்டும். ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக அன்பு பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே ஜெபிக்கிற வாஞ்சை பெருகட்டும். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஜனங்களை தந்திருக்கிறீர், நன்றி. உம்முடைய ஆவியை பெற்றவர்களை எழுப்பியிருக்கிறீர், உமக்கு நன்றி. இன்னும் ஏராளமான ஜனங்கள் எழும்பி ஜெபிக்க ஆண்டவரே, திருச்சபைக்காக, கிராமத்திற்காக, தேசத்துக்காக ஜெபிக்கிற கூட்டத்தை இன்னும் எழுப்பும். ஆண்டவரே, திருச்சபை தந்துக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்காய் சோத்திரம். அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அப்படி இறுதி நமக்கு நேராய் திருப்பப்படட்டும். ஆண்டவரே, இந்த 7 வயதிலே உம்மை அதிகமாய் நேசிக்க, உம்முடைய அடிச்சோடுகளை பின்பற்றி நடக்க, பொல்லாப்புகளுக்கு, பாவங்களுக்கு, ஆண்டவரே இச்சைகளுக்கு, அசுத்தங்களுக்கு விலகி ஓட ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் இப்படி செய்ய போறதுக்காக நமக்கு சோத்திரம். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு விளக்குவேன் என்று சொன்னீரே, பலவீனத்தில் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். ஆண்டவரே, ஆலயத்துக்கு வராமல் தடைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவிதமான சூழ்நிலை நிமித்தமாக, வேதனை நிமித்தமாய் ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு வர முடியாமல் தூரமாக இருக்கிற குடும்பங்களையும் உடைய சமூகத்திலே கூட்டி சேர்ப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பெல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, புலம்பெல்லாம் மாறட்டும். வருத்தெல்லாம் நீங்கி உம்முடைய சமூகத்தை தேடி வர, அதன் மூலமாய் வாழ்வு பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராகப்பா. கடந்த நாளிலே ஒரு புதிய ஆலயம் கட்டுவதற்காக எங்கள் மகான பேராயா மூலமாய் ஆண்டவரே அஸ்திபாரம் அடிக்கல் நாட்ட வைத்திரே நமக்கு சோத்திரம். ஆண்டவரே, துவங்கின ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலே இந்த ஆலய கட்டுமான பணியை துவங்க அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற எல்லா தடையில்லா சான்று கிடைக்க, அதிகாரி யாருடைய கண்கள் தயவு கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்திலே வேலை துவங்க, ஏற்ற காலத்திலே மகிமையான நாளை கட்டி முடிக்கப்பட உதவி செய்வீராக. எதற்காய் கொடுக்க போகிற ஜனங்களுக்காய் சோத்திரம். இன்னும் ஏராளமானவர் இதற்காய் கொடுக்க, ஜெபிக்க, உழைக்க எழுப்புவீராக சாமி. எங்கள் சேகரத்துக்காய் 3 சபைகளுக்காக நன்றி. எல்லா குடும்பங்கள் நினைத்தருளும். தந்த பாடசாலைக்காக 3 பாடசாலைகள் கற்றுக் கொடுக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்காக, எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி. எங்கள் திருமண்டலத்துக்காக நன்றி. நீ தந்த பேராயாவர்களுக்காக, குடும்பங்களுக்காக, அவள் கீழ் பணி செய்ய எல்லா போதகர்கள், எல்லா சபை ஊழியர்கள், ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருமண்டலத்தை ஆசீர்வதியும், பெருக பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், பெருக பண்ணும். எங்கள் பட்டணத்தை, எங்கள் பஞ்சாயத்தை, எங்கள் கிராமத்தை சுற்றி எல்லா கிராமத்தையும் ஆளுகை செய்யும், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதனால் மாலை நடக்க இருக்கின்ற அசன பண்டிகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அசன பண்டிகைக்காய் ஏராளமான பேர் தாராளமாய் கொடுத்திருக்கிறார்கள். பொருத்தனையோடு நேர்ச்சியோடு கொடுத்திருக்கிற எல்லோருடைய ஆண்டவரே மன விருப்ப வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுவீராக. மாலை நடக்கிற ஆராதனை தொடர்ந்து நடைபெற போகிற அசன ஆண்டவரே வைபவத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தாரும். திரளான ஜனங்கள் வந்து அதில் கலந்து கொண்டு உடைய அன்பை ருசிக்க, அதன் மூலமாய் விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக.
சபை ஊழியருக்காய், மனைவிக்காய் நன்றி. பாடல் குழுவினருக்காக, இசை வாசிக்கிற பிள்ளைகளுக்காக, சபையின் மூப்பொருளுக்காய், பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரே ஆலய பணிவிடை செய்கிற குடும்பத்துக்காக நன்றி. ஆண்டவரே ஆசீர்வதியின் மத்தியில் வந்து வார்த்தை கொண்டு வந்த அருமையான ஐயாவுக்காய், அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி. ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகான மகிமையெல்லாம் மக்கை செலுத்துகிறோம். என் மீட்பெரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பெற்ற அன்பிலும் அறிவில் நிலைத்திருக்க முடியும். உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கவியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 678வது பாடலை பாடுவோம். சோலையாயினோ நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலையும் விசுநாதர் பின் சென்றேகி மோட்சம் நாடுவேன். விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவேன். கார்மேகம் மேலே மூடும் பள்ளமென்கிலோ, காற்று கோரமாக மோதும் ஸ்தானத்திலோ, இயேசு பாதை காட்ட சற்று அண்டவே மாட்டேன். ரட்சகத்தை தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவேன். இயேசுநாதர் கிட்டி சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின் செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். பின்னில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. யாவொரு தேவ சமாதானத்தோட சென்று வருவோம். யாவருக்கு நன்றி. May God bless you. காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும்
மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அன்னை நன்மை செய்யவும் நான் தர்மம் மனம் மறவாமல் இப்படி வருகிறேன் தேவன். கிருபையாய் தந்த மகிழ்ச்சி நாளுக்காக எங்களுடைய சுண்டல் ஆசிரியர் ஆலய புதுசை பண்டிகை அசன பண்டிகை காலை ஆண்டவரே இந்த ஆயத்த வேலைக்காக நன்றி சொல்லுங்கள். போல வைக்கப்பட்டிருக்கிற எல்லா பொருட்களுக்காய் நன்றி. உடைய கரங்களால் தொட்டு ஆசீர்வதியும். இதை வைத்து சமைக்கிற ஆண்டவரே அருமையான ஐயாமார்களுக்காய் நன்றி. அவங்களையும் கரங்களால் தொட்டு ஆளுகை செய்யும். நாள் முழுவதும் அவங்களை அற்புதமாய் வழிநடத்தும். ஆண்டவரே இன்று சமைக்கப்படுகிற அத்தனை உணவு பதார்த்தங்கள் மிகுந்த சுவையுள்ளதாக இருக்கு. ஆண்டவரே எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நாமத்துக்கு மகிமையை தொடர்ந்து வாழ உதவி செய்யும். இதற்காய் கொடுத்த உழைத்த ஜெபித்து எல்லா ஜனங்களுக்காக நன்றி. அவரை ஆசீர்வதிக்கிறார். நான் காலை முதல் ஆண்டவரே நாள் இந்த அசன பண்டிகை முடிகிற வரைக்கும் உடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் நடுவிலே ஆண்டவரே நிலைத்திருந்து ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும். அருமை ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம்